See, today topics just because the past 3 days I am trying to record some of the slides, but I could not do it. Let's see today how it is going to work out. Don't know how because I have put for here broadband, everything, net facilities, everything I put it. Still, some problem is going on. என்ன இஷ்யூ சார்? தெரியல ரெக்கார்ட் ஆகுது கடைசியில் வந்து நெட்டு ஃபெயிலியரா என்னன்னு தெரியல. ஆமாட்டுது என்ன தெரியல. சார் டிஸ்க் ஸ்பேஸ் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. ஸ்பேஸ் இல்லைன்னா ரெக்கார்ட் ஆகாது. சிஸ்டம்ல ஸ்பேஸ் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. இல்ல, அது அது ஃபைல் ரெக்கார்ட் அதுக்கு ஆகி இதுக்கு சேவ் சம்மந்தம் ஆகணும்ல. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் ரெக்கார்ட் ஆகுறது வரமாட்டேங்குது. ரெக்கார்டு சில வாட்டி வருது. இப்போ இது ஃபிஸ் இதாகுதா விசிபிள் ஆகுதா? இன்னும் விசிபிள் ஆகல சார். நான் அந்த ஆ ஷேர் பண்ணீங்கன்னா விசிபிள் ஆகும் இல்லை சார். ஷேர் பண்ணி இப்போ விசிபிள் ஆகுது சார். விசிபிள் ஆகுதா? ஓகே விசிபிள் ஆகுது சார். இப்போ ஓகே ஆகுது. ஓகே. What about others? Everybody's joining because I want to close it today. Sunday, everybody's want to go for personal work. But it's very. I thought that I want to do something here. So, mm, வர்றாங்களா? Okay. Okay, let us start. Okay, officially we'll start because almost we completed for the autonomic nervous system. Autonomic nervous system we completed for the sympathetic, parasympathetic, and anti-adrenergic as well as anticholinergic drugs we have seen. This all four put together for autonomic nervous system we have completed. Theory we completed. There are some MCQs I want to put it in front of you. Some structures, okay, structures of chemical structures also we want to put it because yesterday that slides was not clear. That is structure was not clear. So I have taken from other sources. So நார்எஃப்னெஃப்ரின் வந்து நம்மளுடைய ஸ்ட்ரக்சரில் இருக்குது. நார்எஃப்னெஃப்ரின்னா அது நாரட்ரினலின் அட்ரினலினோட ஸ்ட்ரக்சரில் இல்லை. இதான் நாரட்ரினலின் இருக்குது. நாரட்ரினலின் வந்து எந்த குரூப்பில் இருக்குது தெரியுங்களா? நாரட்ரினல்ங்கிறது வந்து எப்பவுமே வந்து கேட்டகால் அமீன் டெரிவேட்டிவ்ஸ். ஓகே, this is a catecholamine. Catecholamine means this is a 1 2 3 4 3 4 1 2 3 4. Okay, 1 2 3 amino. Okay, 1 2 3. Okay, propyl. Okay, propyl. 1 amino propyl 2 hydroxy. Okay, 2 hydroxy. So 1 2 1 2 3 3 hydroxy. Okay, 3 hydroxy. Okay, 3 hydroxy 1 2 3. ஓகே, ஒரு கார்பன், ரெண்டு கார்பன், மூணு கார்பன் இருக்கு. ஓகே, இப்போ 1 2 3 1 2 3. ஓகே, ஒன்னு வச்சுங்க. ஓகே, திஸ் இஸ் 1 2 3. அப்போ 3 அமினோ. ஓகே, த்ரீ என்ன அமினோன்னு சொல்லலாம். த்ரீ அமினோ 1 ஹைட்ராக்சி 1 3 4 டைஹைட்ராக்சி ஃபினைல் அமின். அவ்வளோதான். ஓகே, இது பேர் வந்து கெட்டகால் இருந்தாலும் இது எப்படி நான் பண்ணுவோம்னா 3 அமினோ 1 ஹைட்ராக்சி ப்ரொப்பைல் 3 4 டைஹைட்ராக்சி பென்சின். ஓகே, அல்லது 3 4 டைஹைட்ராக்சி ஃபினைல் ஓகே 1 3 4 டைஹைட்ராக்சி 1 போட்டு ப்ராக்கெட்டில் 1 ஹைட்ராக்சி அமினோ ப்ரொப்பைல் 3 4 டைஹைட்ராக்சி ஃபினால்
த்ரீ ஃபோர் த்ரீ த்ரீ ஃபோர் டயட்ராக்சி பென்சின் அப்படின்னு போடலாம். அல்லது த்ரீ ஃபோர் டயட்ராக்சி ஃபினைல், த்ரீ ஃபோர் டயட்ராக்சி ஃபினைல், ஒன் ஹைட்ராக்சி ஃபினைல், ஒன் ஹைட்ராக்சி ஒன் ஹைட்ராக்சி ப்ரொப்பைலமைன் அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர். இப்படி போடலாம். பட் கேட்டகால்ங்கிறது முக்கியமானது. இப்படி போட்டு 1 3 4ல் முக்கியமாக கொஸ்டின் கேட்குறது கேட்டகாலில் வந்து எந்த பொசிஷனில் வந்து ஆல்கஹால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முக்கியமானது வந்து நான் நிறையா யூடியூப் பார்க்குறேன். நிறைய பேர் ஜஸ்ட் வேகா போயிட்டுருக்காங்க. வேகா போயிட்டுருக்காங்க ஜஸ்ட் ஃபார் எம்சிக்யூ படிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம இவ்வளவு சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக 3 4 பெரிய ஃபேமஸான எம்சிக்யூ இதை இவங்கெல்லாம் பார்க்குறேன். பார்க்கும்போது ஜஸ்ட் அவங்க படிச்சுட்டு போயிட்டுருக்காங்க, அவ்வளோதான். பட் இது வந்து முக்கியமாக இருந்தது கேட்டகால் அப்படின்னா 3 4 டயஹைட்ராக்சி 3 4 பொசிஷனில் டயஹைட்ராக்சி ப்ரொப்பைலமைன். ஓகே, ப்ரொப்பைலமைன்ங்கிறது வந்து நாரெஃப்னெஃப்ரின் அப்படின்னு சொல்கிறது. இதில் நாரெஃப்னெஃப்ரின்ங்கிறது பேசிக் ஸ்ட்ரக்சர். இதில் அசிட்டி மீத்தல் குரூப் இருந்துச்சுன்னா அது பேர் என்னது NH2ல ஒரு ஹச் போட்டு மீத்தல் குரூப் இருந்துச்சுன்னா அது பேர் அடினலின், அவ்வளோதான். அப்போ என்மித்தல் டிரான்ஸ்ஃபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது கடைசியில். என்மித்தல் டிரான்ஸ்ஃபரன்ஸ் மூலமாக அடினின் மூலமாக நாரடின் நடக்கும். ஃபஸ்ட்டு அடினல் தான் வரும். அது அடினல் வந்து என்மித்தல் டிரான்ஸ்ஃபரேஸ், என் மீத்தல் டிரான்ஸ்ஃபரேஸ் போட்ட பிறகு நாரெஃப்னெஃப்ரின் வரும். புரிஞ்சுங்களா? இது பேசிக் ஸ்ட்ரக்சர் புரியும்னு நினைக்கிறேன். நாரெஃப்னெஃப்ரின்னா இதுதான். வேறு யாரும் வெயிட்டிங்கில் இருக்காங்களாப்பா? இல்லைல்ல? ஓகே, நோ இஷ்யூ. ஸோ நாரெஃப்னெஃப்ரின்ங்கிறது வந்து கேட்டகால் அமீன். இதில் வந்து 3 4 டயஹைட்ராக்சி, ஒன் 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 ஹைட்ராக்சி ப்ரொப்பைலமைன். ஓகே, இதுதான் வந்து நாரெஃப்னெஃப்ரின். நெக்ஸ்ட்டு என்னென்ன ஸ்ட்ரக்சர் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு புரியும். இது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்கிறது. ஸ்ட்ரெஸ் ஹார்மோனானது அட்ரினலின், நாரடினலின் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். இது பாருங்கள், இது அட்ரினலின். ஹச்சில் சிகிச்சை போச்சுன்னா இது பேர் அட்ரினலின். என்மீத்தல் டிரான்ஸ்ஃபரேஸ் மூலமாக மீத்தல் குரூப் போயிடுச்சு அப்படின்னா NH2 வரும். இதான் வந்து அட்ரினலின். கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துங்க. இது வந்து அட்ரினலின், நாரடினலின்ங்கிறது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ஓகே, நெக்ஸ்ட்டு தெர் ஆர் அதர் ஸ்ட்ரக்சர் யூ சி. எஃப்ரின் பாருங்கள். நான் சில இதெல்லாம் காட்டுறேன், படிச்சுக்குங்க. கொஸ்டின் இப்படி தான் வரும். எஃப்ரின்ங்கிறது என்னது? கேட்டகலா என்ன? எஃப்ரின் கேட்டகால் 3 4. ஓகே, ஐசோபெனிலின் கேட்டகால் 3 4. ஓகே, நாரெஃப்னெஃப்ரின் அண்ட் டோபமின் 3 4. ஓகே, ஈவன் டோபுட்டமின் ஆல்சோ 3 4ல் இருக்கு. எல்லாமே கேட்டகால். கொஸ்டின் கேட்பாங்க, பார்த்துங்க. எதுவும் கேட்குறேன். இதில் வந்து வேறு எதுவும் ஒன்றும் இல்லை. எஃப்ரின்லாம் வந்து ஸ்ட்ரக்சரில் பெருசாக கேட்கல. ஐசோபெனிலின்ல கேட்டகால் இருக்கு. அப்படி பார்த்தோம்னா என்ன அப்படின்னா 3 4 டயஹைட்ராக்சி ஃபினைல், 1 ஹைட்ராக்சி 1 2 3 3 ஐசோப்ரோபைல் அமினோ, 3 ஐசோப்ரோபைல் அமினோ ஐசோப்ரோபைல் ப்ரொப்பைலமைன், 3 ஐசோப்ரோபைல் ப்ரொப்பைலமைன். நம்மளுக்கு தான் வந்து ஐசோங்கிறது பார்த்துங்க. ஐசோங்கிறது 3 தான் ஐசோ. 3 ஐசோப்ரோபைல், 3 4 டயஹைட்ராக்சி ஃபினைல், 1 ஹைட்ராக்சி ப்ரொப்பைலமைன். ஓகே, வெயிட் பண்ணிட்டு ஒரு நிமிஷம். ஓகே, இப்போது எஃப்னெஃப்ரின் புரிஞ்சிச்சு. எஃப்னெஃப்ரின் ஒரு கேட்டகால் தான். எஃப்னெஃப்ரின்ங்கிறது புரிஞ்சிச்சு. இது வந்து நாரெஃப்னெஃப்ரின், அது ஒரு கேட்டகால். ஐசோப்ரோபிலின், ஐசோபெனிலின் கேட்டகால். டோபமின், டோபுட்டமின். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின், நெக்ஸ்ட்டு ஸ்லைட் இஸ், இது என்னது? இது பேர் சால்புட்டமால். ஓகே, சால்புட்டமால். இது கேட்டகால்னு சொல்லாமா? அதை போச்சு. இல்ல சார், கேட்டகால் சொல்ல முடியாது. அதான் சொல்கிறேன், பார்த்துங்க. இது கேட்டகால்னு சொல்ல முடியாது. மற்றபடி ஐசோப்ரோபைல் எல்லாம் இருக்குது. ஐசோப்ரோபைல் அமினோ ப்ரொப்பைல் எல்லாமே இருக்குது. ஐசோபெனில் மாதிரி இருக்குது, பார்த்துங்க. ஆனால் இங்கே ஏமாந்திரும். இது என்னன்னு கேட்கும்போது. ஸோ பி வெரி கேர்ஃபுல். திஸ் இஸ் சால்புட்டமால். ஓகே, பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஷோ யூ டு யூ.
விசிபிள் ஆகுதா இது? எம்சிக்கு விசிபிள்? விசிபிள் ஆகுது சார். எம்சிக்கு விசிபிள் ஆகுதா? சார் எம்சிக்கு இன்னும் வரல சார். அந்த ஸ்ட்ரக்சரோட இருக்கு அப்படியே. அப்படியே இருக்கட்டும், வரேன். ரொம்ப அருமையான டாபிக். இன்னைக்கு நிறைய பேர் மிஸ் பண்றாங்க. இருக்கட்டும். ஓகே. எனிவே நோ இஷ்யூ. ஓகே. ஸோ விசிபிள் ஆகுதா? இல்ல. ஹலோ. இல்ல சார். இல்ல விசிபிளான காமிச்சது. இப்போ ஸ்ட்ரக்சர் காமிச்சேன், விசிபிள் ஆகுதா? இல்ல சார், ஒன்றும் விசிபிள் ஆகல. ஓகே. இது விசிபிள் ஆகுதாப்பா? ஆகுது சார். ஓகே. லெட்ஸ் see. see இப்போ பாருங்க. The followings are SSRI. Okay, the followings are SSRI and norepinephrine reuptake inhibitors. ஓகே. சில கொஸ்டின்ஸ் வந்து வரதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இது பர்சனலாக எடுத்து வச்சிருக்கேன். யூ cannot see in any of the places. ஓகே. இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, இந்த ஃபாலோயிங்ஸ் ஆர் எஸ்எஸ்ஆர்ஐஸ். ஓகே, எஸ்எஸ்ஆர்ஐ அண்ட் நார்எஃபினெஃப்ரின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டார்ஸ் இதில் எது? இந்த ஃபாலோயிங்ஸ் ஆர் வெனலாஃபாக்சினா, சர்ட்ராலினா, ஃப்ளோக்சினா,
டோப்ரமேட்டா. நல்லா சிந்திச்சு பாருங்க. ஏன்னா இதுல வந்து எஸ்எஸ்ஆர்ஐ அப்படின்னா எது? செலக்டிவ் செரோட்டோனின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டார்ஸ். என்ன அதோட சேர்த்து நார்எப்னெஃப்ரின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டார்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். அப்போ என்ன இருக்கும்? என்ன ரைட்டா இருக்கும்? வி ஹேவ் டு டிஸ்கஸ் இத. The following SSRIs under norepinephrine reuptake inhibitors. SSRIங்கிறது மட்டும் இல்லாமல் நார்எப்னெஃப்ரின் ரீஅப்டேக் இன்ஹிபிஷனோட இருக்கும். ஒரே ஒரு ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் அதில் இருக்கும். அது என்னன்னு பாருங்க. ஆ? புரியல. Fluoxetine. Fluoxetine is a 5-hydroxytryptamine, SSRI, selective serotonin. It's a 5-hydroxytryptamine inhibitor, serotonin, SSRI. நான் SSRI மட்டும் சொல்லலை. இதுதான் அப்படிதான். செட்ராலின் SSRI தான். SSRI அண்ட் நார்எப்னெஃப்ரின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டார். SSRI மட்டும் இல்லை, அதோட சேர்த்து நார்எப்னெஃப்ரின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டார்ஸோட இருக்கு. இது வந்து இது வெனலாஃபாக்சின். ஓகே, the question, the answer is a venlafaxine. ஓகே, அதான் வந்து செலக்டிவ் செரோட்டோனின் மட்டும் இல்லாமல் நார்எப்னெஃப்ரின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டார்ஸ். ஓகே, ஆன்டி சைக்காட்டிக்ஸில் வரும். ஓகே, இதை பார்த்துங்க. இந்த லோக்கல் அனஸ்தட்டிக் ஆக்ஷன் ஆஃப் லிக்னோகைன். லிக்னோகைனா ஜைலோகைன் சொல்லலாம், புரியுதா? The local anesthetic action of lignocaine is elongated by noradrenaline by the following reason. எதனால? The local anesthetic action of lignocaine is elongated by noradrenaline by following reason. Peripheral vasoconstriction action, peripheral vasodilatation action, எதனால? லோக்கல் ஆக்ஷனா சென்ட்ரல் ஆக்ஷனா எதனால? ஐடியா இருக்கா? நேற்று எடுக்கும்போது சொன்னேன். பெரிஃபரல் வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆக்ஷனா இருக்கலாம் சார். ஏன்னா இருக்கலாமா இல்ல இருக்குமா? இருக்கும் சார். ஓகே, அபிராமி ஏதாவது ஆன்சர் இருக்கா உங்களுக்கு? இல்ல சார், எனக்கு கன்ஃபியூஷனா தான் சார். கன்ஃபியூஷன். ஓகே, இப்போ இது இருக்குல்ல, நம்ம நாரடலின் அட்ரினலின் என்னது? சிம்பத்தோமிமெட்டிக் ட்ரக்ஸ். ஓகே, சிம்பத்தோமிமெட்டிக் ட்ரக்ஸ் எப்பவுமே என்ன செய்யும்? சிம்பத்தோமிமெட்டிக் ட்ரக்ஸ் என்ன செய்யும்? பாசிபிள் ஐனோட்ரோபிக் எஃபெக்ட், பாசிட்டிவ் குரோனோட்ரோபிக் எஃபெக்ட், இதெல்லாம் இருக்குமா இல்லையா? ஐனோட்ரோபிக்லாம் வேண்டாம். அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும், கன்ட்ராக்ஷன் கொடுக்கும். ஓகே, கன்ட்ராக்ஷன் தான் ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும் எப்பவுமே. ஓகே, அது இல்லாமல் அதை வந்து லோக்கல் அனஸ்தெடிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் எப்பவுமே வந்து லோக்கல் அனஸ்தெடிக்ஸ் ஜைலோகைன் டென்டல் ப்ரொசீஜர் கொடுக்கும்போது லோக்கல் அனஸ்தெடிக் கூட சேர்த்து அட்டெண்டன்ஸ் சேர்ந்துருக்கும். ஏன் அப்படின்னா அந்த லோக்கல் அனஸ்தெடிக்ஸ் ஆக்ஷன் கொடுக்கும்போது பிளட்டு யூஸ் ஆகும். அந்த பிளட்டை வந்து வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக வந்து யூஸ் ஆகாமல் தடுக்கும். ஓகே, அது மூலமாக லோக்கல் அனஸ்தெடிக்ஸ் ஆக்ஷனையும் வந்து எலாங்கேட் பண்ணும். ஓகே, அதில் வந்து பெரிஃபரல் வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்ஷன், ஓகே, கன்ட்ராக்ஷன் ஆக்ஷன் தான் வந்து ரைட்டு. பெரிஃபரல் கன்ட்ராக்ஷனுக்கு இங்கே வந்து இது மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய வரும் பார்த்துங்க. ஆக்சுவலாக இது வந்து நான் உள்ள தேடி எடுத்திருக்கேன், வேற எங்கேயும் பார்க்கவே இல்லை, வேற எங்கேயும் கிடைக்காது. பெரிஃபரல் வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்ஷனால தான் வரும், ரைட்டா? அது இல்லாமல் ஆக்ஷனை விட இன்க்ரீஸ் பண்ணும். புரியுதா சரவணன்? அடுத்து ஃபாலோயிங்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் டிஃபரெண்ட். சில பாயிண்ட் வந்து நான் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எம்சிக்யூஸ் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சில இதை எடுத்திருக்கேன். யூ ஷுட் நோ தட். சில வாட்டி ஆல் த ட்ரூ வரும், ஆனால் ஆல் த ட்ரூன்னு சொல்லிட்டு போட்டு போயிடுறாங்க. ஒன்னொன்றுக்கும் ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் வித் யூ. த ஃபாலோயிங்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் எஃபினெஃப்ரின். ஓகே, எஃபினெஃப்ரின்ல என்னது? எஃபினெஃப்ரின் வந்து இட் இஸ் எ கேட்டகால் அமீன் டெரிவேட்டிவ். கரெக்டா? கரெக்ட் சார். பார்த்தோமா? இட் இஸ் கேட்டகால் அமீன் டெரிவேட்டிவ். பார்த்தோமா அபிராமி? ரெண்டாவது வந்து இட் அண்டர்கோஸ் டேல்ஸ் வாசோமோட்டர் ரிவர்சல். பார்த்தோமா? ஹலோ சார், இது மாதிரி பாயிண்ட் ஒன்று பார்க்கல சார், நீங்க வரலையா? அப்போ அன்னைக்கு டேல்ஸ் வாசோமோட்டர் ரிவர்சல்ங்கிறது முக்கியமானது. எப்பவுமே சிம்பத்தோமெட்டிக் ட்ரக்ஸில் சிம்பத்தோமெட்டிக்னா அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸ் இருக்கு இல்லையா? அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸ் வந்து எப்பவுமே அட்ரினர்ஜிக்னா அட்ரினலின் அஸ் நாரோட்ரினலின். ஓகேயா? டேல்ஸ் வாசோமோட்டர் ரிவர்சல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா
அட்ரினலின் வந்து எதில் அட்ரினல் நாரட்ரினல் என்னென்ன ரிசெப்டரில் ஒர்க் ஆகும் அப்படின்னா ஆல்ஃபா ஒன்று ஆல்ஃபா டூ பீட்டா ஒன்று பீட்டா டூ. ஓகே, இதிலெல்லாம் ஒர்க் ஆகும். ஓகேயா, ஆல்ஃபா ஒன்று எங்கெங்கே இருக்குது, ஆல்ஃபா ஒன்று ஆல்ஃபா டூ எல்லாமே வந்து ஹார்ட்டில் இருக்கும். ஆல்ஃபா ஒன்று ஆல்ஃபா டூ பீட்டா ஒன் பீட்டா டூ எல்லாமே ஹார்ட்டில் இருக்கும். ஆல்ஃபா ஒன்றில் வந்து என்ன செய்யும் அப்படின்னா அட்ரினலின் நாரட்ரினலின் என்ன செய்யும் அப்படின்னா ஆல்ஃபா ஒன்றில் ஓகே ஆல்ஃபா ஒன்றில் வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். ஆல்ஃபா ஒன்றில் வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா ஃபோர்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். அதனால வந்து ஆல்ஃபா ஒன்றில் வந்து எப்போவுமே வந்து என்ன செய்யும், டைலட்டேஷன் இது கன்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால ஹார்ட் பீட்டு பிளட் ப்ரெஷர் ஹார்ட் ரேட்டெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் இதில் ஆல்ஃபா ஒன்றில். அதே சமயத்தில் பீட்டா டூன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, பீட்டா ஒன் பீட்டா டூ இருக்குல்ல, பீட்டா டூவில் என்ன செய்யும் தெரியுமா, ஹார்ட்டில் இது வந்து ரிலாக்ஸ் பண்ணும், டைலட்டேஷன் கொடுக்கும். அதான் அது முக்கியமான விஷயம். பீட்டா டூவில் நல்லா கேட்டுங்க, பீட்டா டூவில் டைலட்டேஷன் கொடுக்கும். அதில் லோ பிளட் ப்ரெஷர் ரெடியூஸ் பண்ணும். அதான் பைபேசிக் ரெஸ்பான்ஸ்னு சொல்கிறது. டேல்ஸ் வாசோமீட்டருங்கிறது வந்து வெரி வெரி பெக்குலர் வித் அட்ரினலின் நாரட்ரினலின், புரிஞ்சுங்க. அப்போது வந்து இது இது இந்த ஆக்ஷன் வந்து இந்த கொஸ்டின் வந்து நான் ரெண்டுலேயும் சேர்த்து கொடுத்துருக்கேன், ஃபார்மகாலஜிலையும் கெமிஸ்ட்ரியில் ரெண்டுலேயும் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஓகே, இருக்கட்டும். இப்போது என்ன செய்யும் அப்படின்னா பீட்டா டூவில் வந்து டைலட்டேஷன் ஆஃப் பிளட் வெசல்ஸு, ஸோ இட் ரெடியூஸ் அ பிளட் ப்ரெஷர். இப்போ என்ன செய்யும், டேல்ஸ் வாசோமீட்டரில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அட்ரினலின் கொடுக்கும்போது அட்ரினல் கொடுப்பாங்க. அதனால வந்து பிளட் ப்ரெஷர் என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகுமா, இன்க்ரீஸ் ஆனோடனே ஆல்ஃபா ஒன் பிளாக்கர், நான் செலக்டிவ் ஆல்ஃபா ஒன் பிளாக்கர் கொடுப்பாங்க. என்னது, நான் செலக்டிவ் ஆல்ஃபா ஒன் பிளாக்கர் கொடுப்பாங்க. யாரோ மெசேஜ் பண்ணுறாங்க, யாருன்னு தெரியல. சரி, ரைட். ஓகே, சரி. இப்போ என்னென்னா ஆல்ஃபா ஒன்று ஆல்ஃபா டூ இருக்குல்ல, ஆல்ஃபா ஒன்று இப்போ என்ன செய்யும், அட்ரினலின் கொடுப்பாங்க. அட்ரினலின் கொடுத்தோடனே பிளட் ப்ரெஷர் ஷூட்டாக போகும். அப்போ உடனே என்ன செய்வாங்க தெரியுமா, ஆல்ஃபா ஒன் பிளாக்கர், நான் செலக்டிவ் ஆல்ஃபா ஒன் பிளாக்கர் கொடுப்பாங்க. என்னன்னா எர்கோட்டமின் கொடுத்தோடனே என்ன செய்யும், இப்போ என்னம்மா செய்யும், இப்போ ஒரு 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 சின்ன ஒரு இது சொல்லுங்க பார்ப்போம், என்ன நடக்கும் இப்போ, பிளட் பிரஷர் குறையும் சார். ஏன், ஏன்னா அது ஆல்ஃபா ஒன் பிளாக் அதுக்கும் அதுக்காவா, ஏன்னா அட்ரினலின் கொடுத்தோன்னா பிளட் பிரஷர் ரொம்ப ஷூட் ஆச்சுன்னா கார்டியக் அரெஸ்ட் வரும். இல்லைப்பா, இப்போ மெக்கானிசம் மட்டும் சொல்லுங்க. ஆல்ஃபா ஒன்னுக்கு பிளாக்கர் நான் செலக்டிவ் ஆல்ஃபா ஒன் கொடுத்தாச்சு, எர்கோட்டமின் கொடுத்தோன்னே என்ன செய்யும், ஆல்ஃபா ஒன்னை பிளாக் பண்ணிருமா, ஆல்ஃபா ஒன்னை பிளாக் பண்ணா என்ன ஆகும், ஃபோர்ஸ் ஆஃப் கன்ட்ராக்ஷன் ஹார்ட் ரேட்டு பிளட் ப்ரெஷர் அது வந்து அதை தடுக்கும். ஓகே, ஃபோர்ஸ் ஆஃப் கன்ட்ராக்ட் தடுத்துரும், அவ்வளோதான். அப்போ பிளட் இதை வந்து ஏறாது. அதே சமயத்தில் என்ன செய்யும், இது அதர் சைடில் பீட்டா டூவில் என்ன இருக்குது, டைலட்டேஷன் இருக்கா, ஸோ டைலட்டேஷன் ரெடியூஸ் பிளட் ப்ரெஷர். அப்போ இட் இஸ் பி யூஸிங் இன் ஹைப்போடென்சி கிரைசிஸ் டயத்தில் யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா பை கிவிங் போத் அட்ரினலின் கொடுத்துட்டு திருப்பி எர்கோட்டமின் அல்லது நான் செலக்டிவ் பீட்டா பிளாக்கர் கொடுத்துட்டு திருப்பி அட்ரினலின் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது என்ன செய்யும் அப்படின்னா இட் ரெடியூஸ் பிளட் ப்ரெஷர். இதுதான் பைபேசிக் ரெஸ்பான்ஸ், டேல்ஸ் வாசோமீட்டர் ரிவர்சல். என்னது, டேல்ஸ் வாசோமீட்டர் ரிவர்சல். அப்போ வாட் இஸ் த ட்ரூ, what is the true about epinephrine, catecholamin, it is a catecholamin derivative, it undergoes Dale's vasomotor reversal, correct? Correct sir. It's stored with the antioxidant metabolite sulfate. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க தயவு செய்து. நான் வந்து ஆல் த எபோவ் போடுறதுக்காக வரல, உங்களுக்கு இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட் கொஸ்டினில் வரும். அட்ரினலின் நாரட்ரினலின் இஸ் இது ஸ்டோர்டு வித் ஸ்டெபிளைசர் அப்படின்னு கேட்கும்போது என்ன போடுவீங்க, இதில் 5 MCQ இருக்குது பார்த்துங்க, இதில் 4 MCQ இருக்கு, புரிஞ்சுக்கணும். இதில் இட் ஸ்டோர்டு வித் ஆன்டி ஆக்சிடென்ட் மெட்டாபை சல்ஃபேட். ஓகேயா, ட்ரூவா, ஓகே சார். ஓகே. இப்போ மீத்தல் குரூப் ஆப்சென்ட் வித் அமினோ குரூப் சார், இது வந்து ஃபால்ஸ் சார். மீத்தல் குரூப் வந்து அட்ரினல் ஆக்சுவலி திஸ் ஃபார் நார்க்கு போட்டேன். ஓகே, ஓகே, கரெக்ட், அட்லீஸ்ட் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ இது கரெக்டா, மீத்தல் குரூப் ஆப்சென்ட் வித் அமினோ குரூப் கரெக்டா, கரெக்ட். ஸோ ஆல் த எபோவ் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆல் த இப்போ இது நான் இப்போ இதை செய்யுங்க, இதை விட்டுருவோம்.
இப்போ என்ன ஆன்சரு? இப்போ என்ன ஆன்சர்? Sir, methyl group is absent with amino group. கரெக்டா? இப்போ வந்து எஃபினெஃப்ரினுக்கு வந்து டி இஸ் ஆன்சர். ஓகே, எஃபினெஃப்ரினுக்கு டி இஸ் ஆன்சர், பட் நார்எஃபினெஃப்ரினுக்கு ஆல் த எபோ. ரைட்டா? இதான் வந்து புரிஞ்சுக்கணும் நீங்கள். இப்படியும் வரலாம் அப்படியும் வரலாம், பட் யூ ஷுட் நோ த கான்செப்ட். புரிஞ்சுங்களப்பா? அபிராமி புரிஞ்சுக்குங்க. எஸ் சார், புரியுது. புரிஞ்சா? நெக்ஸ்ட் இஸ் புரிஞ்சு. எஸ் 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 chemical name of noradrenaline is chemical name of noradrenaline is 2 amino. Okay, 2 amino 1 2 amino னா பாத்துங்க. 2 amino 1 3 4 dihydroxy phenyl ethanol. Okay, 2 amino 2 amino இது என்னது? நாரட்ரெனலின். ஓகே, எஸ், 2 amino 3 4 dihydroxy phenyl ethanol. கரெக்டா? 2 amino 1 2 4 dihydroxy phenyl ethanol. 1 amino 2 3 4 dihydroxy phenyl ethanol. ஓகே, 1 amino 2 2 4 dihydroxy phenyl ethanol. இப்போ எது ரைட் ஆன்சர்? நேரா இங்கே போங்க. சார் இதுல ஒண்ணு மிஸ்ஸிங் சார். அது என்னன்னா அந்த ஹைட்ராக்சி குரூப் வரும்ல சார். ஆமா, அந்த குரூப் இல்ல பாருங்க அதுல. எத்தனால்னே போட்டாச்சு, அப்புறம் என்ன ஹைட்ராக்சி வரும்? அப்பனா ஆப்ஷன் சி சார். 1 amino 2 3 4 dihydroxy phenyl ethanol. 1 amino 2 2 இந்த 2ங்கிறது ஃபினைல் அட்டாச் பண்றது இடம் பாத்துங்க. ரைட்டா? இந்த 2ங்கிறது ஃபினைல் அட்டாச் பண்ற இடம். 2 பொசிஷன்ல இருக்குமா? இப்போ பாருங்க. இப்போ உங்களுக்கு முதல்ல உள்ள நாரட்ரினுக்கு எடுத்துட்டு போங்க. நாரட்ரின் எடுத்து பாருங்க. அதில் என்ன செய்வீங்க அப்படின்னா, அமினோ இருக்கும். அமினோக்கு அடுத்து ஓகே, அமினோக்கு அடுத்து CH2. ஓகே, CH இல்லை, ஃபர்ஸ்ட் கார்பனில் OH இருக்கும். அதே ஃபர்ஸ்ட் கார்பனை வந்து நேராக ஃபினைல் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அப்போது 2 அமினோ, ரெண்டாவதுல அமினோ 1 1ல் தான் எத்தனால்ங்கிறது 1 எத்தனால்னாலும் ஒன்று தான். ஹைட்ராக்சி இப்போ ஈத்தேன் சொல்கிற ஒன்று தான் 1. ரைட்டா? 3 4 dihydroxy phenyl ethanol. This will be A will be right answer. இது 2 amino 1 2 4 dihydroxy வராது. ரைட்டா? இது 1 amino ரெண்டாவது பொசிஷனில் ஃபினைலில் போகல. அப்போ இது ராங்கு. அப்போது ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் நாரட்ரின் கேட்டிருக்குது, அதனால கண்டிப்பாக கேட்பாங்க. நாரட்ரின் ஸ்ட்ரக்சரில் கேட்டிருக்காங்க, அதனால 3 4 dihydroxy. ஆனால் இவ்வளோ டஃப்பாக கேட்க மாட்டாங்க. இட் இஸ் டஃப் ஒன்லி, ஐ நோ தட். நான் தான் போட்டு வச்சுருக்கேன், பட் இருந்தாலும் புரியணுங்கிறதுக்காக இவ்வளோது க்ளோஸாக டிஃப்ரென்ஷியேஷன் கேட்க மாட்டாங்க. புரிஞ்சுங்க. ஓகே, இவ்வளோ க்ளோஸ்னால் பிஃபார்ம் லெவல்லாம் கேட்பாங்க, பட் இது வந்து ஈஸி. புரியுதா? இதுதான் ரைட் ஆன்சர். ஓகே, இதை பார்த்துங்க. பட் இதெல்லாம் வராது. 1 அமினோ வராது, 2 அமினோ. ரைட், இதை பார்த்துங்க. இது வந்து முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட், ஃபாலோயிங்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் அட்ரினலின். அட்ரினலை பற்றி ஃபாலோயிங்ஸ் ஆர் ட்ரூ. இந்த பாருங்க, இட் இஸ் யூஸ்ட் as ஆடம்ஸ் சிண்ட்ரோம். ஆடம்ஸ் சிண்ட்ரோத்துக்கு யூஸ் ஆகுது. ஓகே, it can be used subcutaneously. Adrenaline acid tartrate used as ophthalmic solution. Exhibit bibasic response. All the above. இவருங்க, it is used as Adams syndrome. Adams syndrome அப்படின்னா என்ன தெரியுமா? ஹைப்பர் சென்சிட்டிவ், அலர்ஜிக், what is that? Anaphylaxis shock. ஓகே, அனாஃபலாக்சிஸ் வந்து ட்ரக் ஆஃப் சாய்ஸ் வந்து அட்ரினலின் தான். புரியுமா உங்களுக்கு? தெரியுதா? அவில் விட அனஃபலாக்சிஸ் ஆக்ங்கிறது ஆடம் சிண்ட்ரோம்னு சொல்கிறது. ஆடம் சிண்ட்ரத்துக்கு எதுக்கு எடுத்துக்காட்டு எது பண்ணுறது அப்படின்னா அட்ரினலின் தான். அட்ரினலின் சப்குட்டனியஸில் அடிச்சிருவாங்க.
உடனே. It can be used subcutaneously. Adrenaline acid tartrate used as a ophthalmic solution. Exhibit பைபேசிங்கிறது டேல்ஸ் வாசோமீட்டர் தான். பைபேசிக் ரெஸ்பான்ஸ். ஆல் த எபோ. இது புரிஞ்சா எல்லாமே ட்ரூவாப்பா? சார் இப்போ எஸ் இன்ஜெக்ஷன் வந்து சொல்லுங்க. சப்குட்டேனியஸ்லி வருது. ஆ? அட்ரினலின் சப்குட்டேனியஸ்ல கொடுக்குமா சார்? கண்டிப்பா. கண்டினியூஸ் ஓகே, அப்போ ஆல் தி எபோ கரெக்ட். சப்குட்டேனியஸ் அண்ட் இன்ட்ராமஸ்குலர் கிரைசிஸ் சமயத்துல சப்குட்டேனியஸ் கொடுக்கணும். இதுவரையும் தெரியலன்னா தெரிஞ்சுங்க. ஓகே சார். ஓகே. அட்ரினலின் வந்து சப்குட்டேனியஸ் கேன் பி கிவன். ஓகே. இட் இஸ் அதான் அதனால தான் இது வந்து நானா பொறுக்கெடுத்த ஆன்சர். இதெல்லாம் எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்றதுக்காக. ஓகே. அட்ரினலின் கேன் பி யூஸ்டு சப்குட்டேனியஸ்லி. அட்ரினலின் ஆசிட் டார்ட்ரேட் கேன் பி ஆப்தால்மிக் சொல்யூஷன். சரி பாருங்க, இதுலேருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு மிஸ் ஆகாது. அவ்வளோ கிளியராக எடுத்திருக்கேன் எல்லாமே. நெக்ஸ்ட்டு ஃபினைலெஃப்ரின் அப்படிங்கிறது என்னது? ஃபினைலெஃப்ரின்ங்கிறது என்னது? நாசல் டீகன்ஜெஷன், வாசோ கன்ஸ்ட்ரிக்டார், மிட்ரியாட்டிக், ஆல் த எபோ. எல்லாம் யோசிச்சு சொல்லுங்க. முதல்ல ஃபினைலெஃப்ரின் என்னது? ஃபினைலெஃப்ரின்ங்கிறது செக்ரிகேஷன் பண்ண. ஃபினைலெஃப்ரின்ங்கிறது சிம்பத்தமெமெட்டிக்கா, ஆன்டி அட்ரினர்ஜிக்கா, என்னது? அந்த தெளிவுக்கு வாங்க. அட்ரினர்ஜிக் தான் சார். ஓகே, அட்ரினர்ஜிக். அது கரெக்டா? ஸோ ஃபினைலெஃப்ரின்ங்கிறது அட்ரினர்ஜிக். நாசல் டீகன்ஜெஷன் உண்டாது? இருக்கு சார். சரி, அப்போ வாசோ கன்ஸ்ட்ரிக்டர் உண்டா? கண்டிப்பா அட்ரினர்ஜிக்னால வாசோ கன்ஸ்ட்ரிக்டர். ஓகே, பாசிபிலிட்டி. மிட்ரியாட்டிக் உண்டா? மிட்ரியாட்டிக் கண்டிப்பா இருக்கும். அப்புறம் என்ன? ஆல் தி எபோ கரெக்டா? ஆல் தி எபோ. ஆல் தி எபோ இஸ் ரைட். ரைட். அப்போ ஃபாலோயிங்ஸ் ஆர் கேட்டகாலமைன் எக்ஸெப்ட். இங்க பாருங்க, ஃபாலோயிங்ஸ் ஆர் கேட்டகாலமைன் எக்ஸெப்ட். இங்க பாருங்க, கண்டிப்பா கேட்பான். இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சு இப்போ நாட்டி. அட்ரினலின் கேட்டகாலமினா? எஸ் சார். நாரட்ரினலின் கேட்டகாலமினா? கேட்டகாலமைன். ஐசோப்ரினலின் கேட்டகாலமினா? ஐசோப்ரினலின் கேட்டகாலமைன். எஃபிட்ரின் இட்ஸ் நான் கேட்டகாலமைன். கேட்டகாலமின் தானப்பா. எஃபிட்ரின் ஆல்சோ. எஃபிட்ரின் ஆக்சுவலி இது கேட்டகாலமைன் வந்து சேவ் ஆகல. இது நான் வேற எது கொடுத்துருந்தேன். சால்பிட்டமால் நான் கேட்டகாலமைன். திஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே. இப்போ பாருங்க, எஃபிட்ரின் வந்து கேட்டகாலமைன் தானே போட்டுருந்துச்சு. பாத்தீங்களா இல்லையா? அப்பா நான் ஸ்லைடு காமிச்சேனா இல்லையா? எஃபிட்ரின் கேட்டகாலமைன் பாத்தீங்களா இல்லையா? சார் இந்த ஆன்சர்ல கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இல்ல இந்த ஆன்சர்ல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதனால பார்த்தேன் நானே பண்ணிட்டு தான் அப்புறம் திருப்பி. ஏன்னா கொஸ்டினே கேட்டிருக்கேன் என்ன தெரியுமா? எக்ஸெப்ட் கேட்டிருக்கு. ஃபாலோயிங் சார் கேட்டகாலமைன் எக்ஸெப்ட். சால்புட்டமால் போட்டிருந்தது. எஃபிட்ரின் நான் ஃபர்ஸ்ட் எஃபிட்ரின் போட்டிருந்தது. அப்புறம் சரி சால்புட்டமால் மாதிரி சேவ் பண்ண விட்டேன். ரைட். ஃபாலோயிங் சார் இது அபிராமி புரிஞ்சுச்சா அதில் என்னன்னு? சார் புரிஞ்சுங்க சார். அந்த எஃபிட்ரின் நான் பார்த்தேன் சார் அன்னைக்கு நீங்க. எஃபிட்ரின் பார்த்தீங்களா? இட் இஸ் கேட்டகாலமைன் தானே? எஸ் சார். ரைட் ரைட். ஸோ ஃபாலோயிங்ஸ் ஆர் சிம்பத்தமெட்டிக்ஸ் எக்ஸெப்ட். இங்கே பாருங்க, இந்த ஃபாலோயிங்ஸ் ஆர் சிம்பத்தோமெமெட்டிக்ஸ். இது ஆக்சிமெட்டாசோலின், பிராசோசின், ஃபினைலெஃப்ரின், டெர்பிட்டாலின் எல்லாமே சிம்பத்தோமெட்டிக் தான். ஒன்னே ஒன்று மட்டும் சிம்பத்தோமெட்டிக் இல்லையா? என்னன்னு சொல்லுங்க அபிராமி, நீங்கள் சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஆக்சிமெட்டாசோலின் என்னது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஆக்சிமெட்டாசோலின் என்னது? சிம்பத்தோமெமெட்டிக்கா, நான் சிம்பத்தோமெட்டிக்கா? வெயிட் சரவணன், ஐ ஆஸ்கிங் ஹர். ஏன்னா இது வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும் உங்களுக்காக. ஓகே சார். ஓகே சார். காமனா கேட்டிங்கன்னு. இல்ல ரைட் ரைட், நோ இஷ்யூ. அபிராமி என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கு பார்க்கணும். இது ஃபாலோயிங்ஸ் ஆர் சிம்பத்தோமெட்டிக்ஸ் தான். ஒன்றை தவிர எது அப்படின்னு பார்த்தா ஆக்சிமெட்டாசோலின். நீங்க முதல்ல வந்து படிக்கும்போது கிளாசிஃபிகேஷன் படிச்சிருங்க ப்ராப்பரா. அதை வச்சுதான் ஓகே சார். இப்போ ஆக்சிமெட்டாசோலின் வந்து எது? சிம்பத்தோமெமெட்டிக்கா அல்லது பாராசிம்பத்தோமெமெட்டிக்கா என்ன, அல்லது ஆன்டி அட்ரினர்ஜிக்கா என்னது? இது தெரியல சார். தெரியலன்னா ஒன்றும் செய்ய முடியாது. பட்டன் அப்புறம் பேனா எங்க போகுதோ அங்கே புள்ளி வச்சு இதுதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுதான் ஆக்சிமெட்டாசோலின்ங்கிறது வந்து ஒரு சிம்பத்தோமெமெட்டிக்ஸ். நவ் சரவணன் நீங்க சொல்லலாம். ஆக்சிமெட்டாசோலின் வந்து நாசல் கன்ஜெஸ்டன், நாசல் டீகன்ஜெஸ்டன் சார். அதனால அது
சிம்பத்தோமிமெட்டிக் தான். ஓகே நெக்ஸ்ட். பினைலெக்ட்ரினும் அப்படிதான். ஆ பிரசோசின் ஆ பிரசோசின் ஆல்பா 1 பிளாக்கர் சார். ஆ வெரி குட், கரெக்ட். இந்த பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்காப்லன்னு. கரெக்டா? இப்படி இப்படி ஓகே. வரணும். டெர்புடாலின் எல்லாமே வந்து சிம்பத்தோமிமெட்டிக்ஸ். பட் இது மோர் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறவர் ஆல்ஃபா 1 பிளாக்கர்ஸ்ன்னு. அதான் கரெக்ட். என்ன ஆல்ஃபா 1 பிளாக்கர் ஓகே ஓகே. என்ன இதுவா செலக்டிவா நான் செலக்டிவா? நான் செலக்டிவ். ஆல்பா 1 செலக்டிவ் சார். நான் செலக்டிவ். நான் செலக்டிவ். நான் செலக்டிவ். ஓகே. செலக்டிவ் ஆல்ஃபா 1 என்னது? செலக்டிவ் ஆல்பா 1 பினாக்சிபென்சோமேட்டட். அதெல்லாம் வந்து நான் செலக்டிவ் தான். பட் இட் இஸ் செலக்டிவ் தான். செலக்டிவ்ல வரும். ஆமாம் ஆமாம், இட் இஸ் செலக்டிவ் தான். ப்ராசோசின். ஓகே. ப்ராசோசின், டாம்சுலோசின் முக்கியமானது. டாம்சுலோசின், டெரோசோசின். டெரோசோசின், டாம்சுலோசின், ப்ராசோசின் இதெல்லாம் வந்து செலக்டிவ். ஓகே. செலக்டிவ் ஆல்ஃபா 1ல வரும். ரைட். இப்போ ஃபாலோயிங்ஸ் ஆர் நேச்சுரல் கேட்டகலமின் எக்ஸப்ட். இங்கே பாருங்க ட்விஸ்டர். ஃபாலோயிங்ஸ் ஆர் நேச்சுரல் கேட்டகலமின் எக்ஸப்ட். இப்போ சொல்லுங்க. இது அபிராமி, கேன் யூ ட்ரை? டோபமின் என்னது? கேட்டகலமினா அபிராமி? சார் டோபமின் கேட்டகலமினா? கேட்டகல் 2 ஆல்கஹால் இருந்துச்சா டோபமின்ல? ஆமா சார். ஓகே. டோபுடமின்ல இருந்துச்சா? அதுல இல்ல சார். இல்லையா? ஆமா சார். டோபுடமின்ல இல்லையா? சரி. அட்ரினல்ல இருந்துச்சா? இது மாதிரி இருந்துச்சுங்க ரேர். சார். உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்கு அடிச்சிருக்கேன். நார் அட்ரினல்ல இருந்துச்சா? இருந்துச்சுங்க ஓகே. சார். இப்போ ஆன்சர் என்னது? சரவணன் நீங்க சொல்லுங்க என்னன்னு. சார் டோபுடமைன் சார். இது முதல்ல கேட்டகலமினா இல்லைங்கிறதுக்கு அபிராமி சொல்லலையா? கேட்டகலமின் இல்லைன்னு சொல்றாங்களே. இட்ஸ் கேட்டகலமின் தான். டோபுடமின் கேட்டகலமின் தான். இப்போ எது வந்து ஃபாலோயிங்ஸ் ஆர் நேச்சுரல் கேட்டகலமின்ஸ் எக்ஸப்ட் எது? ரைட் ஆன்சர் சொல்லுங்க. டோபுடமைன் தான் சார். டோபுடமின் என்னது? இட் இஸ் அ கேட்டகலமின் தான். பட் இட்ஸ் நாட் a நேச்சுரல். இட் இஸ் a சிந்தட்டிக் It's not a natural. கேட்டகலமின். திஸ் ஆல்சோ கேட்டகலமின் தான். ஸ்ட்ரக்சரை பாருங்க ஒரு வாட்டி. OH இருக்குது, டபுள் OH இருக்கு பாருங்க. அப்போ இட் இஸ் a சிந்தட்டிக் கேட்டகலமின்ஸ். ஓகே. ஆல் த்ரீஸ் ஆர் நேச்சுரல். நேச்சுரல்னா என்ன தெரியுமா அபிராமி? நம்ம சிஸ்டத்திலேயே தானா ஊறுறது. புரியுதா? டோபமின் வந்து ஓகே சார். சிஸ்டத்திலே இருக்கும். அட்ரினலின் நம்ம சிஸ்டத்திலேயே இருக்கும். நார் அட்ரினலின் நம்ம சிஸ்டத்திலே இருக்கும். ஆனா டோபுடமின் நம்ம சிஸ்டத்துல இருக்காது. அது நம்ம வெளியில இருந்து கொடுக்கும். ஓகே சார். ஓகேயா? அதான் வந்து ஓகே. இது ரொம்ப ரேர் கொஸ்டின், பாத்துங்க. டோபுடமின். ஓகே. ஓகே நெக்ஸ்ட். சார். சால்புட்டமால் எக்ஸிபிட்ஸ் இட்ஸ் ஆக்ஷன் அஸ் எ பிராங்கல் டைலட்டர் பை என்ன? அப்புறமே ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட லெவல் என்னன்னு பார்க்கணும். சால்புட்டமால் எக்ஸிபிட்ஸ் ஆக்ஷன் ஆஃப் அஸ் எ பிராங்கோ டைலட்டர். சால்புட்டமால் என்ன தெரியுமா? பிராங்கோ டைலட்டர் தெரியுமில்ல உங்களுக்கு? நம்ம கொடுப்போமா இல்லையா? தெரியும். ஆமா ஆமா அது சார். எதுக்காக கொடுக்குது? என்ன மெக்கானிசத்தில் கொடுக்குது சொல்லுங்க. கீழே படிங்க. ஆல்ஃபா 1 அகனிஸ்டா. ஆல்ஃபா 1 எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. பீட்டா 1 அகனிஸ்டா. பீட்டா 1 எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. பீட்டா 2 அகனிஸ்டா எங்க இருக்குன்னு பாருங்க. ஆல்ஃபா 2 அகனிஸ்டா. ட்ரை பண்ணுங்க என்னன்ட்டு. பிராங்கல் ஸ்மூத் மசில்ல என்ன இருக்கும்? என்ன ரிசெப்டார் இருக்கணும்னு கேட்கறது தெரியறதுக்காக தான் சொல்றேன். என்ன ரிசெப்டார் சரவணன்? சார் பிராங்கியல்ல வந்து ஆல்பா இருக்கு சார். ஆல்பா 1 அகோனிஸ்ட். பட் இங்க பாருங்க, சால்புட்டமால் எதை பண்ணும்? என்ன பண்றீங்க? வேர் ஆர் யூ? சால்புட்டமாலுக்கு என்னமா? சால்புட்டமால் வந்து பீட்டா 1 அகனிஸ்ட் பையா. பீட்டா 2 அகனிஸ்ட். பீட்டா 2 அகனிஸ்ட்பா. என்னப்பா சொல்றீங்க? செலக்டிவ் இது சால்புட்டமால் நான் செலக்டிவா இருந்தாலும் இது வந்து முக்கியமானது. பீட்டா 2ல மட்டும் தான் பிராங்கல் ஆஸ்மாவுக்கு ஒர்க் ஆகும். நீங்க ஆல்பா 1 கொண்டு போறீங்க. சார் ஆல்பா ரிசெப்டர்ஸ் வந்து லங்ஸ்ல ஆல்பா ரிசெப்டர்ஸ் சார். ஹார்ட்ல தானே சார் பீட்டா ரிசெப்டர். பீட்டா 2பா. பீட்டா 2 எப்பவுமே பிராங்கல் ஸ்மூத் மசில்ஸ் பா. ஓகே.
இன்னும் கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க எல்லாமே. பீட்டா 2 வந்து பிராங்கிள் ஸ்மூத் மசில்ஸ் எப்பவுமே. ஓகேயா? பீட்டா ஓகே 2ங்கிறது பீட்டா 2 அகனிஸ்ட் தான். பீட்டா 1 வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஹார்ட். பீட்டா 2 வந்து செலட்ருக்கு இருக்கும். செலட்ருக்குனா அட்ரினலின் மட்டும்தான். வேற எதுவும் இருக்காது. அட்ரினலின், நாரட்ரினலின் மட்டும்தான் இருக்கும். ஓகேயா? இதெல்லாம் ஓகே அது ஐசோபெனலின் இருக்கும். ஐசோபெனலின் இருக்கும். அது வேற ஆக்ஷன் இருக்கும். பட் இங்க சால்புட்டமால் மட்டும்தான் பீட்டா 2 அகனிஸ்ட் இட் இஸ். ஓகே? இட்ஸ் ப்ரொடியூஸ் ஆக்ஷன் பை beta 2 agonist. Okay, it is the right answer. Beta 2 agonist is the right answer. ஃபார்மகாலஜி ரொம்ப டஃப்பா இருக்கு சார். டஃப் இல்ல, நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதுல நீங்க ஒரு இதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஆன்சர் நீங்க வந்து ஃபார்மகாலஜி எதுவுமே நீங்க விட மாட்டீங்க. நான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ கொஞ்சம். ஓகேயா? ஆ இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இதுல வர்ற ஃபார்மகாலஜி இதுவும் விட முடியாது, இதுவும் விட முடியாது. சரி விடுங்க. எஃப்னெஃப்ரின். எஃப்னெஃப்ரின் என்னது? Adrenaline அட்ரினலின். stimulates of alpha 1 stimulates of adrenaline stimulation of alpha 1 receptor produce என்ன? ஆல்ஃபா 1 அட்ரினலின் ப்ரொடியூஸ் ஸ்டிமுலேட் பண்ணா என்ன நடக்கும்? ஆல்ஃபா 1 மட்டும் ஸ்டிமுலேட் பண்ணா என்ன நடக்கும்? இன்க்ரீஸ் த பிளட் ப்ரெஷர், ரெடியூஸ் த பிளட் ப்ரெஷர், வாசோ டைலட்டேஷன், போத் பி அண்ட் சி. எது? வாசோ டைலேஷன் நடக்கும் சார். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மட்டும் இன்க்ரீஸ் சொல்லுங்க ஆகும். சார். நீங்க தெரிஞ்ச மட்டும் சொல்லுங்க. என்னென்ன ஆக்ஷன் மட்டும் சொல்லுங்க. எஃப்னெஃப்ரின் ஸ்டிமுலேட்டா ஸ்ட்ரைட் அவே ஆல்ஃபா 1 ஸ்டிமுலேஷன் நடக்குது. அப்ப என்ன நடக்கும்? வாசோ டைலேஷன். எப்படிங்க? ஆல்ஃபா 1ல எங்க வாசோ டைலேஷன்? ஆல்ஃபா பிளாக் பண்ணாதான் வாசோ டைலேஷன் நடக்கும். ஸ்டிமுலேஷன் இது. எங்க உங்களுக்கு குழப்புது? அபிராமி ஏதாவது சான்சஸ் இருக்கா உங்களுக்கு சொல்றதுக்கு? ஏதாவது புரியுதா? சார் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதுங்க அப்ப சார். நல்லா கேளுங்க. கன்ஃபியூஸ் ஆச்சு தெளிவு வரும் பாத்துங்க. ஆல்ஃபா 1 எப்பவுமே ஸ்டிமுலேஷன். ஸ்டிமுலேஷன்னா அகனிஸ்ட். ஓகே? நாட் பிளாக்கிங். ஆல்ஃபா 1 ஸ்டிமுலேஷன் பண்ணோம்னா என்ன செய்யும்? இன்க்ரீஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் கன்ட்ராக்ஷன், இன்க்ரீஸ் த ஹார்ட் ரேட், இன்க்ரீஸ் த பிளட் பிரஷர் தானே? இன்க்ரீஸ் ஆமா சார். புரிஞ்சா சரவணன்? ஓகே சார். புரிஞ்சா இல்ல புரியலையா? ஏதாவது டவுட் இருக்கா கேளுங்க. ஸ்டிமுலேஷன் ஆல்பா 1 ரிசெப்டார். ஓகே ம். சார். ஸ்டிமுலேஷன் ஆ? ஸ்டிமுலேட்னா புரியுது சார். இப்போ இதுல எதுக்கு சார் இங்க பாருங்க, இந்த டயல்ஸ் வாசோமீட்டர்ங்கிறது முக்கியமானது. எல்லாரையும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கே தெரியாது. அது இன்னும் இன்னும் சொல்றேன் கேளுங்க. டயல்ஸ் வாசோமீட்டர் ரிவர்சல் ஒன்று இருக்கு. டயல்ஸ் வாசோமீட்டர் ரிவர்சல் ஒன்று இருக்குது. பாத்துங்க. அது ஒரு கதையும் இருக்குது. அதை நான் கொண்டு வரேன். அதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு நான் சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். சொல்றேன். இங்க பாருங்க. ஆல்ஃபா 1 வந்து ஸ்ட்ரைட்டாவே கொடுக்குறோம் நம்ம. அட்ரினர்ஜிக்கு கொடுக்குறோம். அப்ப ஆல்ஃபா 1 ஸ்டிமுலேஷன் பண்ணா இன்க்ரீஸ் பிளட் பிரஷர் தான். ஆனா ஆல்ஃபா 1 பிளாக்கருக்கு பிறகு எஃப்னெஃப்ரின் கொடுத்தோம்னா நீங்க சொல்றது சரி. புரிஞ்சா? அதான் டேல்ஸ் வாசோமீட்டர். புரிஞ்சா? ஆல்ஃபா 1 பிளாக்கர் ஓகே. கொடுத்த பிறகு எஃப்னெஃப்ரின் கொடுத்தோம்னா என்ன செய்யும்? ரெடியூஸ் பிளட் பிரஷர் தான். ஆனா அதனால தான் சொல்றேன். இது எஃப்னெஃப்ரின் ஸ்டிமுலேஷன் ஆஃப் ஆல்ஃபா 1 ரிசெப்டார் ப்ரொடியூஸ் இன்க்ரீஸ் பிளட் பிரஷர். இதெல்லாம் தப்பு. 3 இல்ல. புரிஞ்சா? கிளியரா? அடுத்து இங்க பாருங்க. அடுத்த கொஸ்டின். ஸ்டிமுலேஷன் ஆஃப் ஆல்ஃபா 1 by noradrenaline is blocked by a selective stimulation of alpha 1. இங்க பாருங்க. stimulation of alpha 1 ஓகே. இப்போ பாருங்க. stimulation of alpha 1 இருக்கு பாருங்க. alpha 1 by noradrenaline is blocked by non-selective blockers. non-selective alpha blocker எது சொல்லுங்க? ஆல் தி அபோவ் தான். ஆல் தி அபோவ். கரெக்டா? எர்கோட்டமின், ரைட்? எர்கோட்டமின், ஃபினாக்சிபென்சமின், ஃபென்டோலமின், ஆல் தி அபோவ். புரிஞ்சுங்களா? இது எல்லாம் வந்து நான் செலக்டிவ் ஆல்ஃபா 1 பிளாக்கர்ஸ். நான் செலக்டிவ் ஆல்ஃபா 1 பிளாக்கர். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதனால என்ன செய்யும்? நாரட்ரினலின் என்ன செய்யும்? நாரட்ரினலின் வந்து என்ன செய்யும்? பிளட் ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் ரெடியூஸ் ஆகும். ஆனா இப்போ ஸ்டிமுலேஷன் வந்து எடுக்காது. இப்போ ரெடியூஸ் தான் ஆகும். ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின்.
எஃப்னெஃப்ரின் ஸ்டிமுலேஷன் ஆஃப் பீட்டா 2 ரிசெப்டார் ப்ரொடியூஸ். என்னப்பா இங்க சொல்லுங்கப்பா, இப்போ புரிஞ்சுச்சுன்னா சொல்லுங்க. எஃப்னெஃப்ரின் ஸ்டிமுலேஷன், அட்ரினலின்னா எஃப்னெஃப்ரின் ஸ்டிமுலேஷன் ஆஃப் பீட்டா 2 ரிசெப்டார் ப்ரொடியூஸ் என்னது? இது வந்து 5 ஃபேஸிங்ல செகண்ட் வெர்ஷன், செகண்ட் கார்னர் என்ன வரும் சொல்லுங்க அபிராமி, உங்களுக்கு புரிஞ்சா? எஃப்னெஃப்ரின் சார் வாசோ டைலேஷன் வரும். வாசோ டைலேஷன் வருமா? ரைட்டா? எஸ் சார். அப்ப என்ன செய்யும்? இன்க்ரீஸ் த பிளட் பிரஷர் இருக்குமா, ரெடியூஸ் த பிளட் பிரஷரா, வாசோ டைலேஷனா, போத் பி அண்ட் சியா? நீங்க சொன்னீங்களே. சார் போத் பிஎன்சி இல்ல சார். என்ன சரவணன் சரியா? கரெக்ட் தான் சார். ரைட், போத் பி அண்ட் சி இஸ் த ரைட் ஆன்சர். ரைட், இந்த வாசோ டைலேஷன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா பிளட் பிரஷர் ட்ராப் ஆகும். அவ்வளவுதான். ஏன்னா பீட்டா 2ல மட்டும் தான் இருக்கும் இந்த ரிசெப்டார். பீட்டா 2 ரிசெப்டார்லயே ஸ்மூத் மசில்ஸ், பிராங்கல் ஸ்மூத் மசில்ஸ்ல வேற நடக்கும். ரைட்டா? ஆனா இது வந்து இதுல பீட்டா 2ல வந்து ஹார்ட் இருக்கிறதுனால வாசோ டைலட்டேஷன், ரெடியூஸ் பிளட் பிரஷர். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். டான்சிலோசின் அண்ட் ப்ராசோசின் இஸ் வாட்? டான்சிலோசின் அண்ட் ப்ராசோசின் இஸ், இது ரெண்டும் என்ன? படிங்க. செலக்டிவ் ஆல்ஃபா 1 பிளாக்கர், நான் செலக்டிவ் ஆல்ஃபா 1 பிளாக்கர், யூஸ்ட் இன் பிபிஹெச் ஏ அண்ட் சி. இது அபிராமி ஏதாவது சான்ஸ் இருக்கா? புரியலன்னா சொல்லுங்க, சொல்லுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்ஃபா பிளாக்கர் ஆல்ஃபா தெரியல சார். இங்க பாருங்க, ஆல்ஃபாவில் செலக்டிவ் நான் செலக்டிவ்னு பார்த்தோம். ஆல்ஃபாவில் நான் செலக்டிவ் என்ன பார்த்தோம்? அங்கே முதல்ல பார்த்தோமா இல்லையா? எர்கோட்டமின், எல்லாம் பார்த்தோம். இது வந்து என்னது? ஆல்ஃபாவில் செலக்டிவ். கரெக்டா? இப்போ செலக்டிவ் ஆல்ஃபா 1 பிளாக்கர் கரெக்ட் தானே? இது ஒன்று ரைட்டு தானே? அடுத்து நான் செலக்டிவ். அது நான் செலக்டிவ் ஆல்ஃபா 1 பிளாக்கரா? இல்ல அபிராமி சொல்லுங்க. நான் செலக்டிவ் ஆல்ஃபா 1 பிளாக்கர் இல்ல. கரெக்டா? அப்புறம் யூஸ் இன் பிபிஹெச். பிபிஹெச்னா என்னப்பா? அதான் சார் தெரியல. இங்க தெரியல, சாரி. இப்போ புரியுதா? புரியுதாம்மா உங்களுக்கு? புரியுதா? யூஸ் இன் பிபிஹெச். பிபிஹெச் தெரியுமா? ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர்பிளாசியா. அடிச்சிங்க பாருங்க. பெனின் பெனின் ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ரோஃபி, ஹைப்பர்பிளாசியா. பெனின். ஓகே. பரவாயில்லையே, இதெல்லாம் படிச்சிருந்தீங்களா? இல்ல இது கேள்விப்பட்டிருக்கேன் சார், ஆனா அதுதானாங்கிறது எனக்கு தெரியல சார். அதேதான். யூஸ்ட் இன் வெரி குட் பா, சூப்பர். யூஸ்ட் இன் பிபிஹெச், பெனின் ப்ராஸ்டேட் ஹைப்பர்பிளாசியா. அப்ப ஆன்சர் என்னது? ஆன்சர் என்ன? ஏஎன்சி. ஏஎன்சி சார். ஆன்சர் ஏஎன்சி இஸ் ரைட் ஆன்சர். ரைட்டா? செலக்டிவ் ஆல்ஃபா 1 டான்சிலோசின் ப்ராசஸின் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்? இது ஹைப்பர்டென்சிவ் கிரைசிஸ்க்கு யூஸ் ஆகும் ப்ராசஸின். அதே சமயத்தில் இது பெனின் ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ரோஃபி, ஓகே, ஹைப்பர்ட்ரோஃபி அல்லது ஹைப்பர்பிளாசியா, அதுக்கு யூஸ் ஆகும். தட் இஸ் ரைட் ஆன்சர். ரைட்? நீங்க தேடி கண்டுபிடிச்ச உடனே கொஸ்டின்லாம் எங்கேயும் கிடைக்காது. அடுத்து இங்க பாருங்க, முக்கியமான கொஸ்டின். நாப்தலின், நாப்தலின் ரிங் பிரசன்ட் இன் எதுல இருக்கு சொல்லுங்க? சரவணன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அபி எதுல இருக்கு நாப்தலின்? இப்போ முதல்ல பார்க்கும்போது கொஸ்டின் இதெல்லாம் காமிச்சனா இல்லையா உங்களுக்கு? எதாவது ஸ்ட்ரக்சர் காமிச்சேன்? நேத்தி காமிச்சேன் ஒரு ஸ்ட்ரக்சரு, அப்புறம் இன்னைக்கும் காமிச்சேன் ஒரு ஸ்ட்ரக்சரு. காமிக்கலையா? ஓகே, இன்னைக்கு ஸ்ட்ரக்சர் நார் எபினெஃப்ரின் அது காமிச்சீங்க சரி. சார். நேத்திக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் காமிச்சேன். நாப்தலின் ரிங் அதுல இருக்கு. என்னென்ன இருக்கு என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். சால்புட்டமால் என்ன இருந்துச்சு? சால்புட்டமால் என்னது? சால்புட்டமால்ல வந்து நாப்தலின் மாதிரி இல்லை, ஒரே பென்சின் தான். ஆனால் வந்து கேட்டக்கால் மாதிரி வந்து வேற மாதிரி வந்துச்சு. கரெக்டா? ஐசோப்ரில் மாதிரி வந்துச்சு. ரைட்டா? அது இல்லை. ப்ரொப்பர்னலால், ப்ரொப்பர்னலால் அதோட ஸ்ட்ரக்சர் வந்து காமிக்கல, ஆனால் காமிக்கிறேன் உங்களுக்கு. ப்ரொப்பர்னலால்ல வந்து நாப்தலின் ரிங்கு இருக்கும். நேற்றுக்கு நஃபசோலின் பார்த்தீங்களா இல்லையா? நேற்று காமிச்சனே கடைசி ஸ்லைடு. சரவணன் சார் நேற்று கடைசி ஸ்லைடு காமிச்சனா இல்லையா? நஃபசோலின்
ஆமா சார். அது நாப்தலின் இருக்கும். நாப்தலின் ரிங் அதுல நாப்தலின் இருக்கும். ரிங் இருக்கா? அப்போ ப்ரொபனலால்லயும் நாப்தலின் ரிங் இருக்கு. அப்போ ஆன்சர் வந்து பி அண்ட் சி. பிஎன்சி. இந்த நாப்தலின்ல இன்னொரு ஹெட்ரோசைக்கிள் ரிங் இருக்கு. அது பாத்தீங்களா? நாப்தலின்ல ஹெட்ரோசைக்ளிக் ஆமா. ஆகும். இமிடசோல். இமிடசோல் இருக்கும். பாருங்க. அப்படின்னு கேட்பாங்க சில வாட்டி. ஓகே, நாப்தசோல் இல்ல. ஆனா மேக்ஸிமம் இதான் கேட்பாங்க. ப்ரொபனலால் நாப்தலின் நஃபசோலின் ரெண்டுலையுமே நாப்தலின் இருக்கு. நாப்தலின் ரிங்கு கண்டிப்பா இருக்கு. ரெண்டுமே முக்கியமான ப்ராடக்ட். ரைட்டா? தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் the followings are true in ஃபியாகோமாசைட்டோமா. ஓகேயா? இது ரொம்ப முக்கியமானது. ஃபார்மகாலஜிலையும் இருக்கு, கெமிஸ்ட்ரிலையும் இருக்கு. ஃபியாகோமாசைட்டோமா. இதுல ஃபாலோயிங்ஸ் ஆர் ட்ரூ. என்னன்னு பாருங்க. ஃபியாகோமாசைட்டோமானா என்ன? இட்ஸ் டியூமர். சார் எனக்கு தெரியல சார். டியூமர். இட் இஸ் அ மெயின் வந்து ஃபியாகோமாசைட்டோமானா டியூமர் பாது. டியூமர் இன் அட்ரினல் மெடுலா. அட்ரினல் கிளாண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அதில் மெடுலாவில் வந்து டியூமர் ஆகிறதா வந்து ஃபியாகோமாசைட்டோமா. அது வந்து அப்படியே ஷிவரிங்லாம் வரும். ஒரு மாதிரி வந்து மயக்கப்பட்டு விடுவாங்க. ஓகே, டியூமர் இன் அட்ரினல் மெடுலா ரைட்டு. ரெண்டாவது, இட் இஸ் ட்ரீட்டட் பை ஃபினாக்சிபென்சமைன். எஸ், தட் இஸ் ரைட் ஒன்லி. இட் இஸ் ட்ரீட்டட் பை ஃபினாக்சிபென்சமைன் இஸ் அ ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஃபார் ஃபியாகோமாசைட்டோமா. புரிஞ்சுங்க. அடுத்து ஆப்ஷன் ஏ அண்ட் பி அண்ட் நன். அப்போ என்னது ஆப்ஷன்? என்ன கரெக்டான ஆன்சரு? ஏஎன்பி. ஏ அண்ட் பி இஸ் அ ரைட் ஆன்சர். புரிஞ்சுங்க. முக்கியமான கொஸ்டின் இருந்து டியூமர் இன் அட்ரினல் மெடுலா பேர் ஃபியாகோமாசைட்டோமா. அடுத்து ட்ரீட்டட் பை ஃபினாக்சிபென்சமைன். ஃபினாக்சிபென்சமைன் ஏ அண்ட் பி இஸ் ரைட். அப்போ இங்கே பாருங்க முக்கியமானது அட்டினலால். அட்டினலால் அப்படிங்கிறது என்னது? 4,2-ஹைட்ராக்சி 3-ஐசோப்ரோபைல். முதல்ல பார்த்தீங்களா? 3-ஐசோப்ரோபைல் அமினோ ப்ரொபாக்சி. இது பாருங்க, இது முக்கியமானது. இதுதான் முக்கியமானது. இந்த ப்ரொபாக்சிங்கிறது முக்கியமானது. இது கொஞ்சம் டஃப் தான். உங்களுக்கு பிஃபார்ம் கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்கேன். இருந்தாலும் இதை வச்சு தான் கேட்பாங்க. ஒன்று தான் கேட்பாங்க. இந்த ப்ரொபாக்சி ஃபினைல் அசிட்டமைடு. இந்த ஃபினைல் அசிட்டமைடுங்கிறது எல்லா அடினலால் இதுலேயும் இருக்கும். ஃபினைல் அசிட்டமைடு. ஓகே, ஒரு ஃபினைல் போட்டு அதோட பேராரிங்கில் அசிட்டமைடு இருக்கும். ஃபினைல் அசிட்டமைடு. ப்ரொபாக்சி அப்படின்னா என்னம்மா? சரவணன், ப்ரொபாக்சின்னா என்னப்பா? ஒரு ஈத்தர் பிரிட்ஜ் இருக்கும். ஈத்தைல் பிரிட்ஜ். ஓகே, ப்ரொபாக்சினா ப்ரொப்பேனில் வச்சு ஒரு ஈத்தர் ஓ வந்து கனெக்ட் ஆகும் ஃபினைலில். ஓகே, இதுவரை ரைட்டு. அடுத்து அமினோ ப்ரொப்பைல். ஐசோப்ரோபைல் அமினோ. சால்புட்டமால் ஐசோப்ரோபைல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா? ஐசோப்ரோபைல் அமினோ 2-ஹைட்ராக்சி. ஓகே, அப்போ 4. இது வந்து 4th பொசிஷன். அதாவது அமீனில் ஃபினாவில் ஃபினா அசிட்டமேட் இருக்குல்ல, அதில் 4th பேரா இந்த பொசிஷனில் அசிட்டமேட் இருக்கும். 1 பொசிஷனில் அசிட்டமேட் இருக்கும். 4th பொசிஷனில் ஜாயிண்ட் ஆகுது. இதெல்லாம் 4th வரந்ததான் ரைட்டு. இங்கேங்க இதுக்கு தான் காம்படிஷன். இது சும்மா குழப்பறதுக்காக வச்சுருக்காங்க. கரெக்டாக 4th பொசிஷனில் ஆரம்பிச்சிச்சுன்னா பேர் அடினல். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 2-ஹைட்ராக்சியா 3-ஹைட்ராக்சியா அப்படிங்கிறது தான் முக்கியமானது. இட்ஸ் 2-ஹைட்ராக்சி. அதில் 3-ஐசோப்ரோபைலா 2-ஐசோப்ரோபைலா? 3-ஐசோப்ரோபைல் அமினோ ப்ரொபாக்சி ஃபினைல் அசிட்டமைடு. தட் இஸ் அ ரைட் ஆன்சர். உங்களுடைய பார்த்துக்கிறேன் நானும். வாங்க சொல்லி கொடுக்குறாரு. அட்டினலால். ஓகே, 4. ஓகே, 4-2-ஹைட்ராக்சி. ஓகே, 4 இது பாருங்க. 4-2-ஹைட்ராக்சி. ஓகே, 3-ஐசோப்ரோபைல் அமினோ. 3-ஐசோப்ரோபைல் அமினோ ரைட்டு. ப்ரொபாக்சி ஃபினைல் அசிட்டமைடு கரெக்டு தான். ஐ வில் புட் இட் இன் ஸ்ட்ரக்சரில் போட்டுறேன். பாருங்கள், இதான் ரைட்டு. 4-2-ஹைட்ராக்சி தான் ரைட்டு. ரைட் ஆன்சர் வந்து அடினாலுக்கு இதான் ரைட்டு. ஏ, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், ஃபாலோயிங்ஸ் ஆர் போத் ஆல்ஃபா அண்ட் பீட்டா பிளாக்கர். ஃபாலோயிங்ஸ் ஆர் போத் ஆல்ஃபா அண்ட் பீட்டா பிளாக்கர்ஸ். அபிராமி சொல்லுங்க பார்ப்போம். அபிராமி, சார்
Followings are both A and all. labital Alpha A and இல்ல alpha, sorry. Alpha and beta. beta block. Followings are both A and B, alpha sir. and beta blockers. எது Both A and B, sir. இல்ல டவுட்டா தெரியுது சரவணன் உங்களுக்கு? போத் ஏஎன்பி தான் சார். ஆ நான் நேத்தே கரெக்டா பட் வந்து டவுட்டா தெரியுற மாதிரி லெபடல் ஆர்பிடல். கூடாது. இது ரெண்டுமே வந்து நான் செலக்டிவ் ஆல்ஃபா அண்ட் பீட்டா பிளாக்கர்ஸ். நான் செலக்டிவ். ஓகே, நான் செலக்டிவ் Okay. ஆல்ஃபா அண்ட் பீட்டா பிளாக்கர்ஸ். இது என்னன்னு தெரிஞ்சுன்னா அடுத்த கொஸ்டினுக்கு போக வேண்டிய தேவையில்லை. ஓகே, எனிவே அடுத்த கொஸ்டின்ல வரும் பார்ப்போம். ஃபாலோயிங்ஸ் ஆர் கார்டியோ செலக்டிவ் ட்ரக். ஹைட்ரலாசின், பிசோபரலால், ப்ரொபனலால், அடினலால். நேற்று சொன்னமா இந்த ப்ராடக்டை? ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட், நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க கார்டியாலஜிஸ்ட் எல்லாருமே. ஃபாலோயிங்ஸ் ஆர் கார்டியோ செலக்டிவ் ட்ரக். கார்டியோ செலக்டிவ் அட்ரினலால். அடினலால் பத்திலா கன்ஃபியூஸ் கொடுத்துட்டேன். தேங்க்யூ, குட், சக்ஸஸ். உங்களுக்கு அபிராமி நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா? இப்போ புரிஞ்சு அபிராமி உங்களுக்கு தெரியுதா இல்லையா? சார் பிசோப்ரிலால் தானே சார்? பிசோப்ரிலால் தான் ரைட் ஆன்சர். ஏன் உங்களுக்கு கஷ்டம்? நேற்றுக்கே சொன்னனே கார்டியோ செலக்டிவ். நான் அன்மியூட் பண்ணிட்டே சொல்லிட்டு இருந்தேன் சார். இல்ல அன்மியூட்லயே வச்சு சொல்லிட்டு இருந்தேன் சார், மியூட் எடுக்காம. ஓ மியூட் ஓகே. போட்டு சாரி. Bisoprolol is right. See, Saravanan, it is a selective. It is a selective variety, not cardio selective. It is a selective. It is a non-selective. This is a cardio selective. புரியுதா? Bisoprolol is a cardio selective. This is a non-selective. This is a selective. Selective beta blockers இது. இது non-selective beta blockers, but it is a cardio selective. Bisoprolol. புரிஞ்சா? ஓகே. Bisoprolol is very very important. Next, acetylcholine is a cholinester of what? Acetylcholine is a cholinester of what? அபிராமி எதுக்கு சொன்னேன்? அசிட்டில்கோலின்னா என்ன? இட் இஸ் a choline ester of what? தெரியுதா? அசிட்டிக் ஆசிடா, பியூட்ரிக் ஆசிடா, பென்சாயிக் ஆசிடா, ஆல் த எபோவா? உங்கள்கிட்ட இருக்கு கொஸ்டின், அதுலயே இருக்கு. அசிட்டிக் ஆசிட். Yes, it is acetic acid. Acetylcholine is a cholinester of acetic acid. Okay, acetylcholine is a Okay, sir. cholinester of acetic acid. அப்புறம் முக்கியமான கொஸ்டின், அடுத்த கொஸ்டின். Acetylcholine is hydrolyzed by what? Acetylcholine is hydrolyzed by, அபிராமி சொல்லுங்க. கொலின் எஸ்ட்ரேஸா, கொலின் அசிட்டிலேஸா, கொலின் மியூட்டேஸா, கொலின் பாஸ்பேட்டேஸா? தெரியல. தெரியுதா தெரியலையா? தெரியல சார். நேற்றுக்கு ஒரு கொஸ்டின் படிச்சோமப்பா. கொலின் எஸ்ட்ரேஸ்க்கு சில கொஸ்டின் இதான் படிச்சோமப்பா. கொலின் எஸ்ட்ரேஸ் என்ன? ரிவர்சிபிள் கொலின் எஸ்ட்ரேஸ் ட்ரக்ஸுக்கு நியோஸ்டிக்மின், ஃபிசோஸ்டிக்மின் இதெல்லாம் அப்புறம் எப்படி நீங்கள் அங்கெல்லாம் பண்ண போறீங்க? ரிவர்சிபிள், இர்ரிவர்சிபிளுக்கு வந்து மாலத்தியான், பாரத்தியான், டைஃப்ளாஸ் இதெல்லாம் படிச்சோமே, படிக்கலையா? நான் அங்கெல்லாம் உள்ள போனோம்னா நீங்க குழம்பிடுவீங்களே. சொல்லுங்க சரவணன், எது? கொலினெஸ்ட்ரேஸ் சார், ஆப்ஷன் ஏ. Choline esterase ma. It is a choline esterase. It's the right answer. Okay. So very very important questions what we have discussed. I'm going to take some more questions here. Still some MCQs are pending for autonomic nervous system. நான் another ஒரு 30 questions எதிர்பார்க்குறேன். ஓகே, நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு நாளைக்கு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, how it is சரவணன்? யூஸ்ஃபுல்லா சார்? எப்படி இருந்துச்சு கொஸ்டின்ஸ் எல்லாம்? கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் டஃப்பா தான் சார் இருந்தது. ஃபார்மகாலஜி எனக்கு இதெல்லாம் தெரியல. டஃப்ங்கிறது ஓகே, ஐ அம் வெரி ஹாப்பி. பட் இட்ஸ் வித்தின் தி சிலபஸ். இதெல்லாம் நான் பிஃபார்ம் சிலபஸ்க்கு போல. இது வந்து என்னோட ஓன் ப்ரிப்பரேஷன், பியூர்லி மை ஓன் ப்ரிப்பரேஷன். எங்கேயும் போல. இதை விட ரொம்ப டீப்பா எடுத்துருக்கீங்க சார். இருக்கட்டும். அதை பத்தி கவலை இல்ல, ரொம்ப டீப்பா போய் டீப்பா போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இவன் எங்க இருந்து கொஸ்டின் எடுப்பாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நான் கொஸ்டின் எடுத்தேன்னா நான் வந்து ஒரு என்னப்பா
சார் டீப்பா போறது ஒரு வகையில ஓகே தான் சார். ஏன்னா ஈஸியா இருக்குது அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஏன்னா ஈஸியா ஒரு உள்ளதை நான் கொஸ்டின் ஆல் 4 தேப்போ கொஸ்டின் கொடுத்துட்டேன். இருக்கு. ஈஸியா உள்ள ஆல் தேப்போ கொடுத்துருவேன். பட் வந்து இது ஒரு கொஸ்டின்ல 4 கொஸ்டின் இருக்கு சார். அட்ரினலின் ஆசிட் டார்ட்ரேட் எல்லாம் உங்களுக்கு வந்துருக்க மாட்டீங்க. மெட்டாபாலிக் சல்ஃபேட்லாம் பார்க்கவே மாட்டான் எவனுமே. அட்ரினலினை நான் ஏன் கொடுத்துருக்கேன்னா இதில் வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு கொஸ்டினோட மிஸ் பண்ண மாட்டீங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை மட்டும் படிச்சிட்டிங்கன்னா ஒரு கொஸ்டின் மிஸ் பண்ண மாட்டீங்க. நான் ஈஸி இல்ல உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார் இது. ஓகே சரி தேங்க்யூ. வி வில் கம்ப்ளீட் சார் இன்னொரு சின்ன ஒரு விஷயம் சார். ஃபர்ஸ்ட் நம்ம அட்ரினலின் ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ப்ரோபைல் ப்ரோபனால் வந்தது இல்ல சார். ஃபர்ஸ்ட் I'll come to you. Just wait. Okay, I'll come to you. See, I'll come to you. இதானே பார்த்தோம் நம்ம. இதுக்கு மேல சார் இருக்கட்டும். எஃப்எஃப்னு இதுலயும் இருக்க இதா இருக்கு. சரி ஓகே. அதான் சார் இது வந்து 2 கார்பன் தான் சார். எத்தனை அதுல இதானே பார்த்தோம். ஆமா சார். இல்ல இதுக்கு மேல இங்க பார்த்தோமா? இதானே ஆக்சுவலா அது கார்பன் வெயிட் அதுல என்ன இங்க பார்த்தோம் சார். இங்க பாருங்க 1 2 தானே. 1 2 தான். இது வந்து இதுல வந்து இது இல்ல ப்ரோபைல் வராது. இத்தில் தான் வரும். 1 2 தான். ஃபர்ஸ்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ப்ரோபைல் டிஸ்கஸ் பண்ணோம் சார். அதனால நான் இந்த கிளாரிஃபிகேஷன் மட்டும். எத்தனால் ஈத்தேன் தான் வரும். ஈத்தேன் தான். எத்தனால் தான். ஓகே. இது வந்து அமீன் ஆயிருது. இங்க வந்து CH3 அமீன்லாம் வரல. இங்க அமீன் தான். அமீனுக்குள்ளது தான். 1 2 தான். ஓகேயா? இப்போ இங்க பாருங்க. இங்க சொன்னா 1 ஹைட்ராக்சி சொன்னா இல்லையா? 2 ஹைட்ராக்சி கூட இல்ல. 1 ஹைட்ராக்சி 1 3 4 டைஹைட்ராக்சி ஃபினைல் எத்தனால் அமீன். புரிஞ்சா? இப்போ ஓகே சார். புரிஞ்சா? 1 ஹைட்ராக்சி இல்ல 1 ஹைட்ராக்சி கூட வேணாம். 2 அமினோ 1 2 தானே. 2 அமினோ 1 3 4 டைஹைட்ராக்சி ஃபினைல் எத்தனால். கரெக்டா? புரிஞ்சாப்பா அது? இப்போ ஓகே சார். 2 அமினோ இது 1ன்னு வச்சுங்க. இது இங்க CH பா CH2 இருக்குன்னு வச்சுங்க. CH2 இருக்கு. இங்க OH ஒன்று போயிடுச்சு 1. இங்க 1. இந்த 1லயே 2 கனெக்ஷன் இருக்கு. ஓகே 1 3 4 டைஹைட்ராக்சி ஃபினைல் 2 அமினோ எத்தனால். புரிஞ்சா? கிளியரா? ஃபைன் சார். இதான். எனி டவுட் அபிராமி? இல்ல சார் எனக்கு இது கிளியர். With this we complete. Okay, we will also have to go for our time schedule. Thank you very much. I think it's more useful. Let's see whether it is saved or not. Okay, thank you.